ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இடம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த இடம்தான். அடிக்கடி டூரிஸ்ட் வந்து போகிற இடம்தான். ஷாஃப்ஹவுசன். ஷாஃப்ஹவுசனில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வர்ற ட்ரெயினில் இந்த ட்ரெயினில் நாங்கள் ஏறி சூரிக்லேருந்து ஷாஃப்ஹவுசனுக்கு போய் ஷாஃப்ஹவுசனில் இருக்கிற அந்த வாட்டர் ஃபால்ஸை என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ஷாஃப்ஹவுசனுக்கு ட்ரெயினில் வந்துட்டோம். அது அந்த ஷாஃப்ஹவுசனுக்கு போகிறதுக்கு முன்னால் இருக்கிற ஒரு காட்டு பகுதி. இந்த காட்டு பகுதிக்குள்ளால ஆட்கள் நடந்து அந்த வாட்டர் ஃபால்ஸு போயினோம். கூடுதலாக 2-3 பாதைகள் இருக்குது. இது லிஃப்ட். இந்த லிஃப்டில் ஏறியும் மேலே வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இயற்கையான அமைஞ்சிருக்கிற சில விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க. மரங்கள், அடுத்தது அதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் பாருங்கோ. இதில் இருக்கிற சுவிட்சர்லாண்டின் சிம்போலுக்காக இப்போ ஒரு மாட்டின் படம் இதுக்கு முன்னுக்கு என்ட்ரன்ஸுக்கு முன்னுக்கு வச்சுருப்பாங்க. அதில் இருந்து ஆக்கள் ஃபோட்டோ எடுப்பினோம். இதுக்கு சில்ட்ரன் விளையாடுறக்கூடிய சின்ன ஒரு பார்க் மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களையும் செய்து வச்சிருக்கணும் அரசாங்கம். வேறு நாடுகளில் இருந்தும் வந்து சில்ட்ரன் இதில் வந்து விளையாடுவினோம். இது கூடுதலாக இப்போ யாராவது நடக்க போயினோம் அல்லது நடப்பயிற்சி செய்ய போயினோம்னா கூட இந்த இடத்துல நேச்சுரல் அமைஞ்ச விஷயங்களுக்கு இடையில நடக்க சில பேருக்கு நல்ல ஹாப்பியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அதுக்காக வந்து ரெகுலராக வாக்கிங் செய்கிறவ ஸ்ப்ரிங்லேயும் சம்மர்லேயும் கூடுதலாக இந்த இடத்துல நிறைய ஓடுற ஆக்களையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இதில் டஸ்ட்பின் போடுற பின் அது இப்படியே நடந்து போனீங்களா, கீழே போனீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் வரும். வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறது ஒரு சின்ன ஒரு பாதை தான். அதாவது நடக்கக்கூடிய ஆக்கள் மட்டும்தான் இதில் நாங்கள் வரலாம். இல்லாட்டா நீங்கள் பஸ் உங்களோட ஹயர் பண்ணி வர்ற பஸ்ஸோ வேனோ கிட்ட வாட்டர் ஃபால்ஸுக்கு கிட்டவா நிப்பாட்டக்கூடிய இருக்கணும். இப்போ நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ட்ரெயின் ட்ராக்லாம் நாங்கள் வந்துட்டாங்க. மேலே பாலம் இருக்குது, கீழே நான் சொன்ன அந்த வாட்டர் ஃபால்ஸ் பாஞ்சோண்டு இருக்குது. மேலே இருந்து கீழே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் அப்படி பாயிருன்றதுன்ற வியூவை நீங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கலாம். இங்கால சைட்டில் வெயிலாக இருக்கும், அங்கால சைட்டில் நிழலாக இருக்கும். இப்போ பார்க்க உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் ஒரு ஃபீலிங் இருக்கும். சுத்த வரை இப்போ கட்டிடங்கள் நிறைய வந்திருக்கு. முற்காலத்தில் இது ஒரு அவுட் ஆஃப் சிட்டியில் அமைஞ்ச ஒரு இடமாக இருந்தது. ஆக்கள் வந்து டூரிஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணுறது அமைதியாக இருக்கும். பெரும்பாலும் க்ரௌட் இல்லாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் க்ரௌட்டுகளும் மற்ற இடங்கள்ல இருந்து வந்து ஆக்களும் குடியேறி இருக்கிறாங்க. கூடுதலாக ஜெர்மன் ஆக்களும் இங்கே வந்திருப்பாங்க. ஏன்னு சொன்னால் ஜெர்மனின்ற பார்டர் ஷாஃப்ஹவுசன். இது இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த பாலம். இந்த பாலத்துக்குள்ள ஆக்கள் பூட்டு எல்லாம் லொக் பண்ணி வச்சிருக்கணும். அது என்னென்னா 2 பேர்ட்ட பேரை லவ்வர்ஸிൻ്റെ பேரை எழுதி அதை லொக் பண்ணி வச்சிருப்பினோம். நீங்கள் பரிசு போயிருந்தால் தெரியும். அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் இங்கேயும் இருக்குது. இப்போ இது நான் எடுக்கிற வீடியோ டைம் எத்தனை மணின்னா ஒரு 6லேருந்து 7 மணியாக இருக்கும். அப்போ ஒரு சைட்டில் வெயிலாகும், ஒரு சைட்டில் சூரியன் அஸ்தமித்து கொண்டிருக்கிற இதுவும் கொன்ட்ராஸ்டாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை காட்டுறதுக்காக தான் நான் இந்த வியூவோ இருக்கா உங்களுக்கு திருப்பியும் இருக்கா எடுத்தேன். நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே சூரியன் கீழே இருட்டாக இருக்கும். என்னென்னு சொல்லிச்சேன்னா ஸ்ப்ரிங் டைமில் சம்மர் டைம்லேயும் யூரோப்பில் இருள்றது கொஞ்சம் லேட்டாக, அதாவது கிட்டத்தட்ட 9 மணி வரையும் சன் இருக்கும். சன் செட்டு இப்போ ஜூன் அப்படி எல்லாம் பார்த்தீங்களோன்னு சொல்லி சொன்னால் 9:30க்கு தான் சன் கம்ப்ளீட்டாக மறையும். அப்போ நிறைய நேரம் உங்களுக்கு பகல் பொழுதாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேயும் ஒரு சைடில் அமைதியாக கீழே வரும் இந்த வாட்டர். அது சாதாரண மெல்லிய தண்ணி மாதிரி கீழே அமைதியாக வந்து ஒரு சின்ன சின்ன இடங்களில் கொலெக்ட் ஆகும். மற்ற வாட்டர் ஃபால்ஸிൻ്റെ அடுத்த சைட்டை பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பீட் பயங்கர வேகமாக இருக்கும். அந்த நடுவில் பார்க்குறீங்களோ பச்சையாக இருக்கிற இடம், அதில் பயங்கர ஸ்பீடாக இருக்கும். அப்போ 2 வகையான நீர்க்கலப்பு நடைபெறும். ஒன்று டார்க்கான ஒரு பச்சை கலர்லேயும் மற்றது ஒரு லைட்டான பச்சை கலரும் சேர்ந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு கலர் அவட தடியில் உங்களுக்கு தெரியும் அந்த கலக்கிற இடத்துல. இதை சுற்றியும் இங்கே நிறைய பேர்ட்ட வீடுகள் அமைஞ்சிருக்கு. அதாவது
ஆக்கள் சாதாரண ஆக்கள் வாழ்கிற வீடுகளும் அமைஞ்சிருக்கு, வேலைத்தலங்களும் அமைஞ்சிருக்கு. அதோட அந்த டூரிஸ்டோட சம்மந்தப்பட்ட தொழில்கள், இப்போ சின்ன சின்ன பொருட்கள் செய்து விற்கிற ஆக்கள் அவையெல்லாம் இங்கே இருக்கணும். ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீம் கடைகள் இருக்குது. சம்மருக்கும் ஸ்ப்ரிங்குக்கும் இங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும். நிறைய வியாபாரம் போகிற சீசனுண்டா அதைத்தான் சொல்லலாம். இப்போ அதை மட்டும் இல்லாமல் இப்போ சின்ன சின்ன உங்களுக்கு ஒரு இருக்கிற இடங்கள் அமைச்சிருக்கிறாங்களோ அதில் போய் நீங்கள் இருந்து புத்தகம் வாசிக்கலாம், இயற்கை அனுபவிக்கலாம். நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் டிக்கெட் எடுத்து போகலாம், டிக்கெட் எடுக்காமலும் போகலாம். டிக்கெட் எடுத்து போகிறது என்னன்னு சொன்னால் போட்டில் போய் அந்த வாட்டர் ஃபால்ஸிൻ്റെ கிட்ட போய் பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுத்தால் தான் போக முடியும். அதுவே 3 ட்ரிப் இருக்குது. ஷார்ட் ட்ரிப் இருக்குது, மிடில் ட்ரிப் இருக்குது, லாங் ட்ரிப் இருக்குது. அந்த 3 வகையான ட்ரிப்பிலுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் வாட்டர் ஃபால்ஸு ஒன்று கிட்ட போகும், ஒன்று கொஞ்சம் தூரத்தில் திருப்பி கொண்டு வந்துடுவான். அடுத்தது அந்த மலைக்கு மேலே இந்த வாட்டர் ஃபால்ஸிൻ്റെ மலைக்கு மேலே இருக்கல்லோ அதுக்கு மேலே ஏறலாம். நீங்கள் போட்டில் இறங்கி அந்த காட்டுப்பாதைக்குள்ளால் போய் மேலே ஏறலாம். பேருந்து திருப்பி போட் வரும், அடுத்த போட் அதில் பேருந்து ஏறி திருப்பி அடுத்த கரைக்கு வரலாம். நீங்கள் வந்த என்ட்ரன்ஸுக்கு அதைத்தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க. இதில் என்ன ஒரு மிராக்கிள்னு சொல்லி சொன்னால் வாட்டர் ஃபால்ஸிൻ്റെ நடுவில் நீங்கள் நிற்கலாம். அதாவது இந்த நடுவிலே ஒரு கட்டிடமாக நிற்கும், அதில் நீங்கள் நிற்கலாம், நின்று கொண்டு சுத்தவரை பார்க்க முடியும். இதுக்கு கண்டிப்பாக நீச்சல் தெரியணும் வண்டி இல்லை. இதுக்குரிய சேஃப்டியான விஷயங்கள் எல்லாமே அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே கூடுதலான ஆக்களுக்கு நீச்சல் தெரியும். நான் சொல்கிறேன் எங்களை மாதிரியான ஆக்களுக்கு நீச்சல் தெரியாதபடியாக சொன்னான். இதெல்லாம் அந்த எல்லா இடத்துலேருந்தும் வர்ற தண்ணியெல்லாம் கலெக்ட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஒரு இடத்துல வரைக்குள்ள பயங்கர ஸ்பீட்டாக வரும், அடுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அது அந்த ஸ்பீட்டாக வர்ற இடத்துக்கு தான் கிட்ட போது தான் உங்களுக்கு ஒரு பயமாக இருக்கும். கிட்ட வந்து உங்களுக்கு அலை அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். இது கிட்ட போனீங்கன்னா தெரியும் அதோட ஸ்பீட் வெரி வெரி ஃபாஸ்ட். உங்களுக்கு பார்க்க கிட்ட வந்து உங்களுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி போட்டுக்கு வரும். இது ஒரு குகை மாதிரி. அப்படியே இதுக்குள்ளால் நடந்து போனீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸிൻ്റെ அடுத்த பகுதி போவீங்கள். இதுக்குள்ளாலே நீங்கள் கிட்ட வாட்டர் ஃபால்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் ஒரு கப்பல்ன்ற வீடியோ உண்டு. இந்த வீடியோ எடுபட்டுருக்குது. அது பக்கத்தை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களோ எவ்வளோ கிட்ட வந்து பார்க்கலாம்னு பாருங்க, எவ்வளோ ஸ்பீட்டாக போகுதுன்னு பாருங்க. இது கிட்ட வரைக்கும் பயங்கர பயமாகவும் இருக்கும், நல்ல என்ஜாய் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் இருட்டாயிட்டுது. என்னென்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட நான் இப்போ எடுக்க 8 மணி ஆயிட்டுது. அதால் இந்த கிளியர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you.